அப்ப ஏன் இந்த அழுத்தத்துல ஆகுறாங்க? அவங்க போலீஸ்காரங்கள ஏன் வந்து ஒரு ஒரு டீசென்ட்டான கவர்ன்மென்ட் ஆஃபீஸரா நம்மளால மாத்த முடியல? அவங்கள ஏன் வந்து இந்த மாரி அடிதடிக்கு நகர்த்துறோம்? அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு 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 ஒவ்வொரு நாள் பயிற்சிகள் நடக்குதா அவங்களுக்கு? சைக்காலஜிக்கல் அவங்களுக்கு பயிற்சிகள் நடக்குதா? ஏதாவது தெரியணும்ல. காவல்துறைங்கிறது வந்து நீங்க ஒரு ஏவல் துறையா அவன போய் அடி அப்படிப்பட்ட டிபார்ட்மென்ட் கிடையாதுல்ல. குற்றங்களை தடுக்கக்கூடிய குற்றங்கள கண்டுபிடிக்கிற எல்லாரும் செஞ்சுருவாங்க சார். இல்லாட்டாலும் நாள் கழிச்சு மாட்டிருவாங்க. ரொம்ப ரேரா தான் ராமஜெயம் கொலை வழக்கு, நெல்லை காங்கிரஸ் மாடு ரொம்ப ரேரான ஒரு மொத்தமா ஒரு 10, 12 கேஸ்ல தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிடிபடாம தெரியும். 90% கேஸ்ல மாட்டிடுவாங்க. 2 வருஷத்துல, 2 மாசத்துல, 10 நாள்ல. நம்ம இப்ப அண்ணா நகர் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அவர் அரெஸ்ட் ஆகி போயிட்டாரு. தண்டனையே வந்துருச்சு. ஸோ 90% மாரி நடந்துரும். ஏன் நடக்குன்னாங்க. அப்ப அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையில அரசியல் தைரியம் தான் அவருக்கு இருந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட். இவங்க என்ன சொல்றாங்க? அரசியல் துணிச்சல்ல நான் வந்து யார் யார் கூடலாம் நிக்கிறேன் தெரியுமில்லங்கிற துணிச்சல அவர் செய்றார். அதனால தான் அவருக்கு வந்து இவ்வளவு தைரியம் வருது. ஏதோ ஒரு புள்ளைய போயிட்டு மிரட்டி வச்சு பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? அப்ப இந்த துணிச்சல்னால அவர் வந்து காம கொடூரன் இல்ல. அப்யூஸ் பண்றார். உங்களுக்கு புரியுங்களா? அவர் வந்து ஹேபிச்சுவலா பண்றார். அது பண்ணல. அவர் என்ன செய்றாருன்னா, எனக்கு ஒரு அதிகார திமிர் இருக்கு. நான் யாரு தெரியும்ல? அப்படின்னு ஒரு போற புள்ளைய போட்டு இங்க வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாரி கணக்கான்னு நீங்க கேள்வி வரும். எதனால இந்த நடக்குன்னு பாருங்களேன். அப்ப இவர்கள் அந்த அழுத்தத்துல இருந்தாங்களா? இல்ல புற அழுத்தமா தான் வந்துச்சு.